ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் மட்டனை போட்டு நல்லா வேக வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்புலாம் அரைச்சி போட்டுட்டு அப்புறம் மசாலா போட்டிருக்கிறேன். மசாலா வந்து மல்லி, சீரகம், சோம்பு, வரமிளகா, மிளகு இதெல்லாம் எண்ணெய் விடாமல் வறுத்து அப்படியே அரைச்சி போட்டாச்சு. என்கிட்ட மசாலா வந்து தீர்ந்து போச்சு, அதனால் நான் வறுத்து அரைச்சி செஞ்சேன். இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சதே இல்லை. இன்றைக்கி தான் வறுத்து அரைச்சி செஞ்சுருக்கேன். குழம்பு நல்லா தான் வந்திருக்கு அப்படின்னு என்னோடய குழந்தைங்களாம் சொன்னாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. 10 வரமிளகா போட்டேன், ஆனால் காரமே இல்லை. இஞ்சி பூண்டும் நிறைய போட்டேன், ஆனால் காரமே இல்லை. எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் இருந்துச்சு. அப்புறம் ஓகே, ஒரு 3 பச்சை மிளகாவும் போட்டேன். ஓரளவு நல்லா வந்துச்சு. அப்படியே அதில் மட்டன் வேகாதுன்னு சொல்லி குக்கருக்கு மாற்றிட்டேன். குக்கரில் வச்சு விசில் வச்சேன். விசிலே வரல. அந்த குக்கர் இன்றைக்கி என்னைய ரொம்ப சோதிச்சிருச்சு. அப்புறம் சிம்மில் வச்சு அப்படியே வேக விட்டுட்டேன். விசில் போட்டு நல்லா வந்துருச்சு. அப்புறம் அதுக்கு சாப்பாடு வந்து தேங்காய் பால் சாதம் தான். பட்டை கிராம்புலாம் போட்டு தாளிச்சிட்டு தேங்காய் பால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பாலையும் ஊற்றிட்டு தேங்காய் பால் அளந்து தான் ஊற்றினேன். இது வந்து பிரியாணி அரிசி தான். பிரியாணி அரிசியில் தான் தேங்காய் பால் சாதம் செஞ்சுருக்கிறேன் நான். அப்படி தம்மு வந்து 20 நிமிஷம் வைப்பேன் நான். பாருங்க, குக்கரில் வேக வச்சு அப்படியே அழகாக வந்துருச்சு. இன்றைக்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு பிள்ளைங்கள்லாம் சொன்னாங்க. நல்லா டேஸ்ட்டாக வந்து நான் மசாலா வறுத்து அரைக்கும் எப்படி வரப்போதோ அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல, நல்லா மசாலா நல்லா நைஸாக அரைச்சி போட்டுட்டேன். நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி